ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 201வது பதிவு சிவராத்திரியில் அகத்தியர் ஜீவநாடியில் கூறிய ரகசியங்கள், மிருத்துஞ்சய மந்திர விளக்கம், நீண்ட ஆயுள் பெற என்னும் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். இன்று இரவு சிவராத்திரி ஆதலால் முதலில் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்சமயம் உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, ஏன் இத்தனை துன்பங்கள் துயரங்கள் என்று மக்கள் நலன் கருதி உத்தரகாண்டில் உள்ள கேதார்நாத்தில் அன்புடன் மகான் அகத்தியர், மகான் போகர், மகான் காகபுஜண்டர் ஆகியோர் சிவசக்தி சமேத பிள்ளையார் முருகருடன் விவாதம் புரிந்த வாக்கானது அக்டோபர் 15, 2023 அன்று சித்தர் அருள் 1483 சுவடியில் வெளியிடப்பட்டது. அவற்றை அவசியம் கூறுவது என் தலையாய கடமை ஆகும். பார்வதி தேவியார் பெருமானிடம், ஈரேழு 14 லோகங்களையும் கட்டிக்காக்கும் எம்பெருமான் ஈசனாரே, உன் நாமத்தை எப்போதும் உச்சரித்து நமச்சிவாய நமச்சிவாய என்று உங்களை நம்பி வரும் பக்தர்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்களை இக்கலியுகத்தில் தாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சிவபெருமான், தேவியே, நிச்சயம் நான் என் பக்தர்களை கைவிட மாட்டேன். அதை நீயே அறிவாய். நீ பல அவதாரங்களை உலக நலனுக்காக எடுத்தவள். நான் கஷ்டங்கள் கொடுப்பதன் காரணம், நானே கடவுள், நானே சத்குரு, நானே ஈசனுக்கு சமமான சித்தன் என்றெல்லாம் கூறி மக்களை ஏமாற்றி ஆசிரமங்களை கட்டி வாழும் ஏமாற்றுக்காரர்கள் பின்னே சென்று அழிவை சந்திப்பது இந்த மக்கள்தானே. உலகுக்கே தந்தையாக நான் இருக்கையில் என் வழி நடக்காமல் செல்லும் பிள்ளைகளுக்கு அடி உதை என்று தண்டனைகள் நோய்களாக கொடுத்து விடுகிறேன். தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் கிடைக்கும். என் அனுமதி இல்லாமல் ஆலயங்கள் அமைத்து மனதில் அன்பு இல்லாமல் உண்மையான பக்தியும் இல்லாமல் தவறாக வழிநடத்துபவர்கள் வழி செல்பவர்களை நான் தண்டிக்கிறேன். ஆனால் நல்லவர்களை என்றும் நான் கைவிட்டது இல்லை என்று கூறுகிறார். ஈசனே, படைக்கும் நீங்களே படைப்புத் தொழிலை நிறுத்திவிடலாம் அல்லவா? மனிதர்கள் பிரச்சனை ஓயுமே என்று அன்னை கேட்க, ஈசன், நீ கூறுவது உண்மை. நல்லவர்களை எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துவிட்டு தீயவர்கள் அனைவரையும் மொத்தமாக ஒரு இடத்தில் வைத்து அழித்துவிடப் போகிறேன் என்று கூறுகிறார். பின் நல்லவர்களை மட்டுமே படைத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன் என்றும் கூறுகிறார். இவ்வாக்கானது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும் நள்ளிரவாகிய கலியுகத்தில் தீயோர்களுக்கு தண்டனை வழங்கி அழித்து வரப்போகும் பகலான சத்தியயுகம் அல்லது பொன்யுகத்தில் தேவதைகளாக நல்லோர்கள் உயர்ந்த பிறப்பெடுக்கப் போகிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது. இந்த ரகசியம் சூட்சுமமாக இவ்வாக்கில் பொதிந்து உள்ளது. இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று காகபுஜண்டர், போகர், அகத்தியர், சிவவாக்கியர் எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளையும் மனிதன் அழித்தொழித்து விட்டான். போலியான பக்தர்கள் உருவாவார்கள் என்பது அனைவரின் ஆணித்தரமான கருத்தாக அவற்றுள் எழுதப்பெற்றிருந்தன என்று கூறுகிறார். சிவராத்திரியாக இந்த இரவை கொண்டாடுவோர் இவற்றை புரிந்து கொண்டால் விடியும் பகலில் நல்லதோர் வாழ்க்கை நிச்சயம் அமையும். பின்னர் தாயன்பு கொண்ட பார்வதி தேவி, என்னவென்றாலும் உங்களை நம்பி நாடி வரும் மக்களை அவர்கள் குறை நீக்காது தண்டிப்பது ஏன்? நான் வேண்டுமானால் என் இதுவரை உபயோகிக்காத சக்திகளை பிரயோகப்படுத்தி
அவர்களை திருத்த முயற்சிக்கவா என்று கேட்கிறார். சிவனார் அதற்கு, தேவி, நான் கருணை வடிவானவன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்க மனிதனுக்கு கொடுத்த பல நல்ல சக்திகளை அவன் தவறாக பயன்படுத்தி மனிதனே அழிக்கும் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருப்பதும் உனக்கு தெரியும் அல்லவா என்று கேட்கிறார். பணத்தின் மீது பற்று கொண்டு நியாயம், நீதி, தர்மம் இல்லாமல் உலகம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. தவிர யாம்தான் பெரியவன், யான் அனைத்தும் அறிந்தவன் என்று இறையை தூற்றுகிறான். பொய் புரட்டு வஞ்சகங்களில் ஈடுபடுகிறான். சுயநலவாதியாக மாறிவிட்டான். என் பெயர் சொல்லி என் தலத்தை அனுமதியின்றி கட்டுகிறார்கள். எனக்கு தேவையான தலத்தை அமைத்து கொள்ள எனக்கு தெரியும். நான் அன்புக்கு கட்டுப்பட்டவன், சுயநலமான போலி பக்திக்கு அல்ல என்று கூறுகிறார். பின் தேவி, கலியுகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மக்களுக்கு கூறுங்கள் என்று கேட்கிறார். ஈசனார், அனைத்து உயிர்களும் எனக்கு சொந்தம். அவர்கள் வாழ்நாளை வரையறுப்பவன் நான். மனிதன் ஊன் உடலை பெருக்கிக் கொண்டு இருக்கிறானே தவிர புத்தியுடன் சிந்திப்பது இல்லை. என் வழி நடக்க விரும்புபவன் நிச்சயமாக கோபத்தை விட வேண்டும், நிச்சயமாக காமத்தை விட வேண்டும், பொறாமையை விட வேண்டும், தான் பெரியவன் என்ற அகந்தை அகம்பாவத்தை விட வேண்டும். கடலினுள் அமைதியாக வாழும் ஜீவராசிகள், மீன் போன்றவை, அவற்றையும் கொன்று மனிதன் தின்கின்றானே, அதை விட வேண்டும். இவற்றை விட்டுவிடவில்லை என்றால் தண்டனைகள் நிச்சயம் என்று கூறுகிறார். அப்போது பார்வதி தேவியார், அன்பானவரே, இவற்றையெல்லாம் நிச்சயம் கலியுகத்தில் வாழும் மனிதனால் விட முடியாது என்று கூற, இறைவன் அப்படியென்றால் அழிவு நிச்சயம் என்று கூறுகிறார். அப்போது அங்கிருந்த மகான் காகபுஜண்டர், ஐயனே, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. பொய், புரட்டு, திருட்டு நிறைந்த இந்த உலகத்தை அழித்தொழித்து விடுவதே சரியான முடிவு என்று கூறுகிறார். அன்னை அப்போது, தவறுகளை மன்னித்தல் கூடாதா என்று கேட்க, மாயாவில் சிக்கியுள்ள மனிதர்களை மீட்க இயலுமா அன்னையே என்று கேட்டு அங்கு வீற்றிருந்த அகத்தியர் மகானிடம் அவர் கருத்து குறித்து கேட்கிறார். என்னை ஆராதிக்கும் பக்தர்கள் கூட பாவங்கள் பல செய்கிறார்கள். திருத்தினாலும் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று விடுகிறார்கள். ஈசனார் கட்டளைப்படியே நாங்கள் நடக்க முயற்சித்தோம் என்று மகான் அகத்தியர் கூற, ஈசனாரும், நான் தீயோரை நல்லோராக மாற்ற வழிவகை செய்யுங்கள் என்று கூறியது உண்மைதான். அதை திரும்ப நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். அப்போது நல்லோர்களை குறை சொல்லி வாழும் இந்த மனிதர்களை நான் காரி துப்புகிறேன். அகத்தியர் பேர் சொல்லி ஏமாற்றுபவர்களையும் தான் அழிப்பது ஒன்றே வழி என்று கூறுகிறார் மகான் காகபுஜண்டர். அப்போது முருகப்பெருமான் குறுக்கிட்டு, காகபுஜண்டரே, ஏன் இவ்வளவு கோபம் என்று கேட்க, முருகா, வேலவா, உன்னிடத்தில் வருபவர்கள் அடுத்தவர் மனைவியை கூட அழைத்து வருவது நீ அறியாததா என்று கேட்க, நான் அறிவேன் புஜண்டரே, அமைதி பெறுங்கள் என்று கூறி, மக்களே, நிச்சயம் தர்மத்தை கடைபிடியுங்கள். கோபம் வேண்டாம், குறை சொல்வதும் வேண்டாம். அனைவரையுமே தன் இனத்தவர், தன் பிள்ளைகள் என்று எண்ணினாலே போதுமானது என்று கூற, விநாயகப் பெருமான் குறுக்கிடுகிறார். அறிந்தும் அறியாமலும் மனிதர்கள் இன்னும் திருந்தியபாடு இல்லை. முதல்வன் என்று கூறி என்னை வணங்கினால் மட்டும் அருள் கிட்டுமா? சரி ரிஷிகளே, சாந்தமாகுங்கள் என்று கூறுகிறார். பின்னர் பேசும் போகர், என் பெயரை சொல்லி குரு மந்திரம் கூட கொடுக்காமல் எதையோ சித்த மருந்துகள் என்று கூறி ஏமாற்றும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்கிறார். முருகப்பெருமானும் அதை ஆமோதிக்கிறார். உன் அருள் இல்லாமல் தரப்படும் எந்த மருந்தும் பலன் அளிக்காது என்று முருகப்பெருமான் கூற, சிவனார், இன்னும் பேசினால் மேலும் சித்தர்கள் பலர் வந்து விடுவார்கள், இவை போதும் என்று கூறி கூட்டத்தை முடிக்கிறார். இப்போது நீண்ட நாள் வாழலாம் என்று பலரும் உச்சரிக்கும் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் கூறுவது பற்றி அறிந்து கொள்வோம்.
ரிக் யஜூர் வேதங்களிலும் யமனை சிவபக்தியால் வென்ற சிரஞ்சீவி மார்க்கண்டேய மகரிஷியால் அருளப்பட்டதாகவும் கூறப்படுகின்ற இந்த மகாமந்திரம் சந்திரனுக்கு தட்ச பிரஜாதிபதியால் அவரது மகள்களான சந்திரனின் 27 மனைவியரில் ரோஹிணி மீது மட்டும் பற்று கொண்ட காரணத்தால் பெற்ற சாபத்தால் வந்த அவரது கலைகள் தேய்ந்து மறையா வண்ணம் காப்பாற்றியது. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிக பந்தனாத் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத் என்பது இந்த மந்திரம் ஆகும். இதன் பொருளாவது, நான் முக்கண்ணனான சிவனை தியானம் செய்கிறேன். எனக்கு நல்ல ஜென்ம வாசனை மற்றும் ஆரோக்கியத்தை தர வேண்டும். உலர்ந்த வெள்ளரி பழம் போல பற்றுக்களில் இருந்து விடுவித்து மரணபய போக்கி பிறவாமையை அருள்க என்பது இதன் பொருள் ஆகும். உலர்ந்த வெள்ளரி பழம் போல அது பழுத்ததும் செடியிலிருந்து தானே விழுவது போல் அல்லாமல் இந்த உலக மாயா பந்தங்களில் சிக்கி கோபம், காமம், பேராசை, அகங்காரம், பற்று இவற்றுடன் போராடி தோற்று வாழ்பவர்களுக்கானது இந்த மந்திரம் இல்லை. எவர் ஒருவர் பரம்பொருளான முக்கண்ணன் சிவனாரை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை, அவர் கூறும் நல்வழிப்படி நடப்பேன் என்று சற்று முன் சிவன் தன் வழியாக கூறியவற்றின்படி இம்மியும் பிசகாது நடக்கிறாரோ அவரே இதை உச்சரிப்பதற்கு தகுதியானவர். அவர் பிறவியானது துன்பம் நிறைந்த கலியுகத்தில் வெள்ளரிப்பழம் விழுவது போல் எந்த ஒரு வலியோ வேதனையோ இல்லாமல் இனிதே முடிவுறும். மறுபிறவி இங்கு வராது. அடுத்த பிறவியோ நோய் நொடிகள் அற்ற செல்வம், வளம், ஆன்ம ஞானம் மிக்க தங்க உலகில் குறைந்தபட்சம் 150 வருடங்கள் வாழும் தகுதி பெற்றதாக சத்திய யுகத்தில் அமையும். காக்கும் கடவுளான நாராயணரே சத்திய நாராயணராக மன்னராக அவதரித்து நம்மை நல்வழி நடத்தி செல்வார். இவ்வாறு 2500 வருடங்கள் பகலாக சுக வாழ்வு வாழலாம். ஆக சிவனார் சொன்ன அடி உதை தண்டனைகள் வாங்கி இருளான நரக வழி செல்ல விரும்புகிறீர்களா? அல்லது நல்லவர்களை மேல்நிலைக்கு உயர்த்தும் ஆன்ம ஞான சூரிய வழியிலா? முடிவு உங்கள் கையில். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.